ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. முன்னாடி அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. இதுதான் இப்ப போட்டது இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும் கீழே வருது. உங்களுக்கு போட்டுட்டு பவுடரே கிடையாது. நீங்க சொல்லுங்க என்ன பவுடர் தெரியல, என்னன்னே தெரியாது. கவனத்துக்கு கொண்டு வந்து ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் இது நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம். மேடம் இது இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதிலே இல்ல. நீங்க பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர். ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் கோலமாவை தூவுவது சென்னையில் தொடர்கதையாகி வருகிறது. இதன் மூலம் பல கோடி ரூபாய் கொள்ளை அடித்து வருகிறது திராவிட மாடல் அரசு. இந்த பிரச்சனையை மேயரிடம் எடுத்து சென்றால் அடாவடியாக பதில் சொல்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு மக்கள் எஜமானர்கள், நாம் அவர்கள் சேவகர்கள் என்று முதல்வர் கூறியது ஞாபகம் இருக்கும். ஆனால் மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சென்றால் அடாவடியாக பேசுவதும், எந்த சேனல் என்று மிரட்டுவதும், பான்ஸ் பவுடரா என நக்கல் அடிப்பதும் திமுகவிற்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்பதை காட்டுகிறது.